எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் ரைட். ஸோ நம்ம குயிக் ரீகேப் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? டயக்ராஃப் பண்ணிட்டு இருந்தோம். டயக்ராஃப்னா என்னது? ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடுறது தான் டயக்ராஃப். கரெக்டா? ஸோ நம்ம டயக்ராஃப் பார்த்தோம். நம்ம எஸ்ஹெச்ன்றது சேர்ந்து ஷ்ன்ற சத்தம் போடும். ஆல் ரைட். அதை தான் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ நான் உங்களை சென்டென்ஸ் எல்லாம் எழுதி வர சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நீங்க ப்ளீஸ் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் இங்க கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் நம்ம அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆல் ரைட். ஓகே. ஸோ பாருங்க, இப்போ நம்ம நீங்களே படிக்க முடியும். படிங்க பார்க்கலாம். நான் எழுதின சென்டென்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நான் ஒரு ஒரு 1 மினிட் டைம் தரேன். உங்களால கூட்டி படிக்க முடியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது சென்டென்ஸ் வந்தா என்ன பண்ணணும்? சைட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா அதை நம்ம கூட்டி படிக்க முடியாது. ஸோ எங்கெல்லாம் சைட் வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே உங்களால கூட்டி படிக்க முடியும். ஸோ இவ்வளவுதான் சைட் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த இதுல மற்ற எல்லாமே உங்களால கூட்டி படிக்க முடியும். இப்ப கூட்டி படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். இதை நம்ம எப்படி படிக்கணும்? சைட் வேர்டு இல்ல ட்ரிக்கி வேர்டுன்னா எப்படி படிக்கணும்? ஹெச்இ ஹீனா படிக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க இதை கண்டிப்பா வந்து லாங் வவல் சவுண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து ஹ ஈ ஹீ. இங்க வந்து ஈ வந்து அதோட லாங் வவல் சவுண்ட் போடுது. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. பட் இன்னும் உங்களுக்கு எப்போ லாங் வவல் படிக்கணும், எப்போ ஷார்ட் வவல் படிக்கணும் அதை நான் இன்னும் சொல்லி தரல. பட் ஆனா நீங்க அஃப்கோர்ஸ் இது இப்படி கூட படிக்கலாம். ஹ ஈ ஹீ. ஓகேங்களா? ஹீ ஹ ஆட் ஹேட் அ க கிர ஆஷ் கிராஷ். என்ன சொன்னேன்? டயக்ராஃப் வந்தா இப்போதைக்கு இப்படி பண்ணிக்கோங்க. சோ தட் உங்களுக்கு தெரியும். இந்த எஸ்ஹெச்ன்றது கூட்டி சேர்த்து தான் நம்ம சவுண்ட் போடணும். கிர ஆஷ் கிராஷ். ரைட். தேர் இஸ் அ இஷ் டிஷ் டிஷ். இந்த மாதிரி வேர்ட் வந்து என்ன பண்ணணும்? முதல்ல ரேவை பக்கத்துல வச்சுக்கோங்க. ட இஷ் டிஷ். எப்படி நம்ம 3+4 நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். 3+4 பண்ணா 3 in the mind, 4 in the finger. ஆஃப்டர் 3, 4, 5, 6, 7 அப்படிதானே பண்றோம். அதே மாதிரி பெரிய வேர்டு, அதாவது பெரிய வேர்ட்னா 2 வவல்ஸ் வர மாதிரி இருந்தா நீங்க அதை டிவைட் பண்ணி படிக்கணும். ரேவை தனியா வச்சுக்கோங்க. ட இஷ் டிஷ் டிஷ் ரெண்டுத்தையும் கூட்டணும். All right. So there is a radish in the shelf. Shelf. The shop has fresh fish. The shop has fresh fish. அந்த ஷாப்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இருக்கு. இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அங்க அந்த ஷெல்ஃப்ல ஒரு முள்ளங்கி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் பண்றோம். We must must not shrug. We must not shrug. அதாவது நம்ம அந்த ஷோல்டர் ஷ்ரக்னா என்னது? நம்மளால அந்த மாதிரி ஷோல்டர்ஸ குனிய கூடாது. இப்படி ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். ஆனா இப்படி குனிய கூடாது. குனிஞ்சு குனிஞ்சு உட்கார கூடாது. யாராவது உங்களை ஏதாவது உனக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா டிஃபால்ட்டாவே உங்களோட ஷோல்டர் பாத்தீங்கன்னா அப்படி ஷ்ரக் ஆகும், குவியும். ஸோ வி மஸ்ட் நாட் ஷ்ரக். ரக். இது ரக்குன்னு தெரியும். ரக்குக்கு முன்னாடி ஷ் போட்டா ஷ்ரக். தே ஹேக் ஆஷ் கேஷ். இந்த மாதிரி சிங்கிள் டாட் போட்டா சிங்கிள் சவுண்ட். இப்படி போட்டு டாட் போட்டா நான் டபுள். டயக்ராஃப் பத்தி பேசுறேன். கேஷ். தே ஹேவ் கேஷ். ஹி ஃபின் இஷ். இங்க பாருங்க, நடுவுல ஷ் வருது. ஏன்? ஏன்னா இதுதான் வந்து ரூட் வேர்டு.
ஃபினிஷ்ன்றதான் ரூட் வேர்ட். அதோட எது சேர்க்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு சஃபிக்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. இடி என்ற சஃபிக்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஃபினிஷ் எடு, ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட் ஹிஸ் டாஸ்க். He finished his task. டாஸ்க்னா என்னது? அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடித்து விட்டான். He finished his task. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சென்டென்ஸ் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஸோ தட் உங்களுக்கு இப்படி கூட்டி கூட்டி இனிமேல் ஈஸியா படிக்க வரும் இங்கிலீஷ். நான் நம்புறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இது கூட்டி படிக்க முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு போன வாட்டி கொஞ்சம் கூட்டி படிக்க பிளெண்டிங் என்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க சொன்னதுனால, இன்னைக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஃபாஸ்ட் ரீடிங் வரும். ஆல்ரைட், இதை எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் போர்டு ரப் பண்ணிட்டு நான் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்க்கு போலாம் இல்லையா? ஆல்ரைட், ஓகே, நான் இத ரப் பண்றேன். எழுதிட்டீங்களா? இல்ல இன்னும் டைம் வேணும்னா chat பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, so that I'll know whether you want time to write. ஓகே, சோ இந்த மாதிரி கூட்டி கூட்டி சின்ன சின்ன சென்டென்ஸ் ஹி ஷி இதெல்லாமே நான் பிரதிபெயர் சொல் எல்லாமே இந்த மாதிரி ஹி வி இங்க ஹி தே இதெல்லாமே நவுனுக்கு பதிலா உபயோகப்பட்டிருக்கு. அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலா பிரதிபெயர் சொல் வரும் உங்களுக்கு. சோ இத மாதிரி வந்தா ஹேஸ் ஹாவ் என்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அந்த மாதிரி ஹேஸ் ஹாவ் சென்டென்ஸும் நீங்க போடலாம். இங்க பாருங்க, இது நவுன். த ஷாப் இது ஒரு நவுன், கரெக்ட், பெயர் சொல். இது தேர் அப்படின்னா அங்கே இங்கே இதெல்லாம் கூட சைட் வேர்ட்ஸா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி சைட் வேர்ட்ஸை வச்சு நீங்க அத ஒரு சப்ஜெக்டா வச்சுட்டு ஒரு நடுவுல ஒரு வேர்ப் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்டோட கான்சனன்ட் பிளெண்ட்ஸை பார்க்க போறோம். இது நீங்க பார்த்தது டயக்ராஃப் எஸ்ஹெச் ஓட சென்டென்ஸ். நான் உங்களை எழுதி பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு எதுவுமே சப்மிஷன் உங்ககிட்ட இருந்து வரல. ஆல் ரைட், சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? டாபிக் கான்சோனன்ட் பிளெண்ட்ஸ். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்னது? இந்த AEIOU தவிர மத்தது எல்லாமே BCDFGHJKL இது எல்லாமே கான்சனன்ட். ஓகேங்களா? இது எல்லாமே வவல்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, கரெக்ட்? சோ இந்த கான்சனன்ட்டும் கான்சனன்ட்டும் சேர்ந்து வரும்போது எப்படி படிச்சா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங் வரும், எந்தெல்லாம் காம்பினேஷன் வரும் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்ல, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரைட், எஸ், ரைட். சோ ஃபர்ஸ்ட் காம்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல் என்றது எதோட எல்லாம் காம்பினேஷன்ல வரும்ன்றது நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ள. நான் எழுதுற முதல்ல ப்ள, அடுத்தது ஃப்ள, க்ள, க்ள, ஸ்ல. ஓகேங்களா? சோ இது என்ன, உங்களுக்கு நீங்க லாஸ்ட் டைம் பிளெண்டிங் கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு இத பிராக்டிஸ் பண்றேன் இந்த வாட்டி. அப்போ இது எப்படின்னா, இத பிளான்னு படிக்க கூடாது. ஏன்னா இங்க ஆ இல்ல இல்லையா, நம்மளுக்கு ஆ இல்ல ஈ சவுண்ட் இல்ல. அதனால ப்ளு ப்ளு க்ளு அப்படிதான் படிக்கும். ஏன்னா இதோ பேல, நிறைய பேர் இதை பெலான்னு படிப்பாங்க. பேல அப்படி படிக்க கூடாது. ஏன்னா பியோட சவுண்ட் என்னது? பே கிடையாது, பு 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 அப்படிதான் சவுண்ட். ஓகே, சோ பு ஓ இல்லவும் சேர்ந்தா ப்ளு 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 அப்படிதான் வரும். பிளான்னு பண்ணக்கூடாது, பலாவும் சொல்லக்கூடாது. ஓகே, சோ இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணீங்கன்னா தப்பா பிளெண்டிங் வரும். அதனாலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பிளெண்ட் பண்றதுக்கு. சோ இதை என்ன பண்ணோம்? ப்ளு க்ளு ப்ளு க்ளு க்ளு ஸ்லு ஸ்லா பிளா அப்படி போடக்கூடாது. ஆன்ற உச்சாரணம் வரக்கூடாது. ப்ளு க்ளு ப்ளு க்ளு ப்ளு கி ஸ்லு அப்படி. சோ இப்போ நான் அதோட வேர்ட்ஸ் எழுதுனேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். பாருங்க, இது என்னன்னு படிங்க பார்க்கலாம்.
இப்ப இது என்ன சொன்ன என்னவா படிக்கணும்? இது வந்து கான்சனன்ட் பிளெண்ட். ஓகே, பக்கத்துல கான்சனன்ட் இருக்கு. ப்ளு ப்ளு பிளே பிளே பிளெண்ட். இப்ப ஈஸியா இருக்கா குட்டி படிக்க? ஏன்னா நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணா பெலாண்டு அப்படி படிக்க வந்துரும் தப்பா. இத பேன்னு படிச்சீங்கன்னா பெலாண்டுன்னு படிக்க வரும். ஸோ ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம பிளெண்டிங் பண்றோம் இல்லையா, அததான் பிளெண்ட் எண்ட். இப்ப இந்த ஏ ஏ பதில வவல் போட்டு பாருங்க. பிள பிள பிளா. பாருங்க, சேர்ந்தாதான் அது பிளா ஆச்சு. பிளாண்ட். இது பிளெண்ட், இது பிளாண்ட். ஒரு வவல் மாறதுனால எப்படி சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் மாறுது பாருங்க. பிளெண்ட்னா மிக்சியில பிளெண்ட் பண்றோம். பிளாண்ட்னா சாப்பாடுல உப்பு சப்பு இல்லாம காரம் போடாம பிளாண்ட் ஃபுட். டாக்டர் என்ன, இன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு ஜுரமா இருக்கு, ஃபீவரா இருக்கு, ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ் மீ டு ஹேவ் பிளாண்ட் ஃபுட். பிளாண்ட் ஃபுட்னா எதுவுமே ஜாஸ்தி உப்பு காரம் எண்ணெய் இல்லாம பிளாண்டா சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்படின்னு வரும்போது இந்த வார்த்தை நீங்க சொல்லலாம். பிளாண்ட். இனிஷியல் பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது எதனால, இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க படிக்க முடிஞ்சாதான் போக போக நம்ம வந்து பெரிய பெரிய வார்த்தை 7 லெட்டர் 8 லெட்டர் வேர்ட் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க நல்லா கவனிச்சாதான் உங்களால பெரிய பெரிய வார்த்தை ஈஸியா படிக்க முடியும். ஸோ தயவு செய்து இதை பிளான்னு படிக்காதீங்க இல்லாம. இது வந்து பிளாண்ட் பாருங்க, அதாவே கூட்டிக்கும். நீங்க கூட்டணும்னு அவசியமே கிடையாது, அதாவே கூட்டிக்குது பாருங்க. அடுத்தது எழுதலாமா? வேற என்ன எழுதலாம் இங்க பாருங்க. இது பாருங்க, படிச்சு பாருங்க, வருதா உங்களுக்கு? ஆக்கு. ரெண்டு சியும் கேயும் ரெண்டும் சேர்ந்து வந்தாலும் ஒரே வாட்டி கேன்னு படிக்க கூடாது. அப்போ பிளக்கான்னு வந்துடும். பிளா. இங்க பாருங்க, இது பிள வந்துச்சு, இது பிளா வந்துச்சு, இது பிளா வந்துச்சு. ஆசம். பிளாக் பிளாக் பிளாக். பாருங்க, அதாவே கூட்டிக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு போடுறேன். இப்ப பாருங்க, பிளாக். புரியுதா வித்தியாசம்? உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதா? பிளாக். இப்ப நம்ம கிளல பாக்கலாமா? கிள 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 ஆப் கிளாப். கிள 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 கிளா. எப்போ ஆச்சு? கிள வந்து ஆவோட சேர்ந்த பிறகுதான் அது கிளாவா மாறுச்சு. கிளாப். இப்ப பாருங்க, கிளிப் 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 கிளிப். இதை இப்படியும் படிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது ஆப் லேப். லேப்புக்கு முன்னாடி ஒரு கு சேர்த்தா கிளாப். லேப் கிளாப். இதுவும் பாருங்க, லிப். இது ஆல்ரெடி படிக்க தெரியும் உங்களுக்கு, லிப்புன்னு. லிப்புக்கு முன்னாடி கு சேர்த்தா கிளிப் கிளிப். இப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இத முதல்ல ஐடென்டிஃபை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை படிச்சுட்டு இதையும் கூட்டலாம். இல்ல 1 by 1 கூட கூட்டலாம். எதுவுமே தப்புன்னு கிடையாது. ஆக மொத்தம் கரெக்டா கூட்டணும், கரெக்டான சவுண்ட் போடணும். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரைட். சோ கிளிப். இப்ப இத படிங்க பார்க்கலாம். படிங்க. அப்பு. கிளப். கிள 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 கிளாஸ் சொல்லக்கூடாது. கிள கிள அ கிள கிளப் 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 கிளப். இது படிங்க. கிள ஆட். கிள ஆ கிளாட். கிளாட். டேன்னு சொல்லக்கூடாது, கிளாட்டான் வந்துரும். கிளாட் கிளாட். ஓகே, பாருங்க, நிறைய இந்த மாதிரி நீங்க இப்போ இனிஷியல் பிளெண்டிங் பொறுமையா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிளாக் ஃபிளாக் ஃபிளாப் ஃபிளாப் ஃபிளிப். லாஸ்ட் டைம் நிறைய பார்த்தோம் இல்லையா? ஃப்ளஷ் ஃப்ளஷ் ஃபிளாஷ் இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஷன்ற வவல் டயக்ராஃப் பார்த்தோம் இல்லையா? ஃப்ளஷ். ஃபிளிப் ஃபிளிப் ஃபிளிப்.
பாத்தீங்களா? இப்ப இந்த லிப்ன்ற வார்த்தை முன்னாடி க போட்டா கிளிப்பு, ஃப போட்டா ஃபிளிப்பு, ஸ் போட்டா ஸ்லிப்பு. கிளியரா? இது நம்மளுக்கு படிக்க தெரியும் லிப்புன்றது. லிப்புக்கு முன்னாடி ஸ் போட்டா ஸ்லிப்பு, லிப்புக்கு முன்னாடி க் போட்டா கிளிப்பு, லிப்புக்கு முன்னாடி ஃபிளிப் போட்டா ஃபிளிப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? So that's how you do fast reading. Right. இப்போ கு 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 glad, glad. பாருங்க gl add glad, gl as glass. வருதா? glass, glass. இங்க பாருங்க கிளாஸ், லிப் கிளாஸ். ஏதோ ஷைனிங்கா இருந்தா அத கிளாஸ், கிளாசி ஃபினிஷ் சொல்லுவாங்கல்ல, கிளாஸ், லாஸ். இப்ப இந்த லாஸ் வேர்டு நம்மளுக்கு படிக்க தெரியும்னா லாஸ்க்கு முன்னாடி கு போட்டா கிளாஸ். இது பாருங்க பிளான்ட், பிள பிள ஆண்ட். இது ஆண்ட் நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சா ஆண்ட்னு படிச்சு பிள முன்னாடி போட்டோம். பிள இல்ல பிள 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 ஆண்ட், பிளான்ட், பிளான்ட். பாருங்க பிள அக், பிள பிள அக், பிளக், பிளம், பிளம். பாருங்க ஸ்லம், ஸ்ல் 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 ஸ்லம், ஸ்லிப், ஸ்லாப். ஆரஞ்சா ஸ்லிப் ஆயிட்டா. ஸ்லம்னா ஒரு குடிசை வீடு எல்லாமே இருக்கிறதெல்லாம் அது ஸ்லம்னு சொல்லுவாங்க. ஸ்லிப், ஸ்லாப். ஓகே, so like that you have to read sl sl app, sl sl app, slap. பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால இப்ப படிக்க முடியுது. ஆல்ரைட், இப்ப நம்ம அடுத்த காம்பினேஷன் என்ன பார்க்கலாம். எஸ் வந்து எந்த காம்போல எல்லாம் வரும்ன்றது. இத போர்டு ரப் பண்ணிட்டு எழுதி காமிக்கட்டுமா? போர்டு ரப் பண்ணட்டுமா? ஓகே, நான் எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை வேணா எழுதுங்க. அது வரைக்கும் நான் காம்போ என்ன எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்க, ஸ்க. சியும் கேயோட எஸ் வந்தா ஸ்க் ஸ்க் ஸ்க். ஸ்கேன்னு சொல்லக்கூடாது. ஸ்க் ஸ்க் ஸ்ம 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 அப்படி படிக்கணும். ஆல்ரைட், அடுத்தது என் காம்போவோட வரும்போது ஸ்ன 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 ஸ்ன. அப்புறம் ஸ்ப 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 அண்ட் ஸ்ட். எஸ்எல்ன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால இப்ப எஸ்எல் இதுல எழுத வேண்டாம். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதெல்லாம் காம்போல எஸ்ன்ற சவுண்ட் வரும். எஸ்ன்ற சவுண்ட். ஸ்க் ஸ்க் ஸ்கே அப்படி சொல்லக்கூடாது. ஸ்மே அப்படி சொல்லக்கூடாது. சமானுவும் சொல்லக்கூடாது. இதோட ஆவோ ஆவோ இப்படி சொல்லக்கூடாது. சமான் இல்ல. ஸ்ம 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 ஸ்ன ஸ்ப ஸ்ட 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 அப்படி படிக்கும். ஓகே, சோ இதோட வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங் ஈஸியா வரும். ஆல்ரைட், புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸ்கார், ஸ்கார். இது ஸ்கேர்னு படிக்க கூடாது. ஸ்கார், ஸ்கார். ஏஆர், ஏஇஆர், ஐஆர், ஓஆர் இந்த மாதிரி ஆரோட உங்களுக்கு வவல்ஸ் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோட சவுண்ட் தான் டாமினண்டா இருக்கும். டாமினண்டா இருக்கும்னா அதிகமா இருக்கும். இத பாசி ஆர்னோ சொல்லுவாங்க, இல்ல ஆர் கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ்னோ சொல்லுவாங்க. ஆர் கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆர் வந்து இந்த சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து ஏர் கிடையாது. ஏர், ஸ்கா, ஆர், 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 ஏர், ஏர், ஆர், ஏர்.
இதை இன்னும் டீட்டெயில்டா நம்ம படிப்போம். பட் இப்போ இந்த வேர்ட் வந்ததுனால உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி வவல்ஸ் வந்து ஆரோட வரும்போதெல்லாம் ஆர் வந்து நான் தான் நிறைய சத்தம் போடுவேன், நீ எல்லாம் நிறைய சத்தம் போடக்கூடாது, நீ இரு, நான் தான் ஆர் அப்படி சொல்லாமே ஸ்கா ஆர் ஆர் ஏர் ஆர் எல்லாத்தையும் அதிகமா கேட்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஆர் கண்ட்ரோல் நம்ம இதை டீட்டெயில்டாவும் இன்னமும் படிப்போம். பட் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு சேர்த்துட்டா என்ன ஆயிடும்? ஸ்க ஆர்ஃப் ஸ்கார்ஃப். ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a big scam. ஸ்கேம். ஓகே, இது பாருங்க ஸ்க அல் ஸ்கல் ஸ்கல். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸ்கர்ட் ஸ்கர்ட். ரைட். ஸ்ம ஆஷ் ஸ்மாஷ். அதுக்கப்புறம் ஸ்மெல். ரைட். ரெண்டு ரெண்டு வார்த்தை எழுதலாம். இன்னும் நம்ம தெரிஞ்சா எழுதிக்கோங்க. ரைட். ஸ்ன் ஸ்னிப் ஸ்னிப் ஸ்னாப் ஸ்ன் ஸ்ன் இப் ஸ்னிப் ஸ்ன் ஆப் ஸ்னாப். ஸ்பில் கொட்டிட்டான் தண்ணிய, ஸ்பில். பின் ஸ்பாட் ஸ்ப ஆ. இங்க பாருங்க, சப்பான் படிக்க கூடாது, ஸ்ப 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 ஆ. ஸ்பாட் ஸ்பாட். ஆல்ரைட், கிளியரா? அடுத்தது போலாமா? ஸ்பாட். இங்க பாருங்க, ஸ்டாப் பண்ணலாமா? ஸ்டாப் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட். ஸ்டெம் ஸ்டெம். ரைட், எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? சோ இதெல்லாமே பாருங்க, ஸ்ம ஸ்ம ஆஷ். இப்போ இந்த ஆஷ் உங்களுக்கு படிக்க தெரியும். இங்கேயும் பாருங்க, இது டயக்ராஃப் ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஆஷ், ஆஷ் பக்கத்துல ஸ்ம ஸ்ம ஆஷ் ஸ்மாஷ். அப்படி கூட படிக்கலாம். இது நாப், நாப்புக்கு முன்னாடி ஸ்னாப். ஓகே, பின்னு ஸ்பின்னு, பாட்டு ஸ்பாட்டு, பில்லு ஸ்பில்லு. இப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். ஸ்பில்லு, இது வந்து ஸ்ப இல் ஸ்பில் ஸ்பில் அப்படின்னு கூட படிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அடுத்த காம்பினேஷன்ஸ் போலாமா? இது எல்லாமே கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். ரைட், ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து கான்சனண்டோட வந்தா, ஸோ என்னென்ன காம்போ பார்த்துருக்கோம்? எல் எந்தெல்லாம் யாரோட எல்லாம் வருது, எஸ் யாரோட எல்லாம் காம்போல வருது, இப்போ ஆர் யாரெல்லாம் காம்போல வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்? எல் வந்து யாரோட எல்லாம் வருது, பியோட வருதா, சியோட வருதா, ஃபோட வருதா, அந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன் பார்த்தோம். எஸ் யாரோட எல்லாம் வருது, சியோட வருது, கேயோட வருது, எம்மோட வருது, என்னோட வருது, பியோட வருது, எல்லோட வருது, அந்த மாதிரி எல்லாம் காம்போல பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஆர் யாரோட காம்போல எல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எஸ்எல்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மோஸ்டா, இதுதான் மோஸ்டா கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்ல அதிகமா வரும். இதுக்கப்புறமா இப்போ ரெண்டு ரெண்டு பிளெண்டா இருக்கு இல்லையா? இப்போ இது ரெண்டு பிளெண்டா இருக்கு இல்லையா? மூணு பிளெண்டா கூட வரும். அதுவும் நான் உங்களுக்கு படிக்க வச்சிடுறேன், ஸோ தட் ஈஸியா ஃபாஸ்ட் ரீடிங் உங்களுக்கு வரும். ஆல்ரைட், நான் போர்டை ரப் பண்றேன், ஸோ தட் நான் அடுத்த பிளெண்டிங்க்கு போகலாம். நான் எழுதும் போதே சேர்ந்து சேர்ந்து எழுதிக்கோங்க, ஸோ தட் நான் வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரைட், ஸோ அடுத்த காம்போ வேர்ட்ஸை நான் எழுதுறேன் இப்போ. ஆல்ரைட்,
b r br 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 பிரா இல்ல br br kr kr ஓகே dr 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 fr 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 ஓகே. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பாசியார் பார்த்தோம், சாங் ஸ்மால் என்ன லாங் வவல் ஷார்ட் வவல் ரீகேப் பண்ணோம், டயக்ராஃபோட சென்டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் இப்போ கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பேரெல்லாம் வச்சு பயந்துராதீங்க, ஜஸ்ட் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் எதை என்னன்னு சொல்லுவோம், இது கான்சனன்ட்டும் சேர்ந்து வரதுனால கான்சனன்ட் பிளெண்ட், அவ்வளவுதான். ரெண்டு கான்சனன்ட் இருக்கு பக்கத்து பக்கத்துல, அதனால இது என்னது கான்சனன்ட், பக்கத்து பக்கத்துலயே கான்சனன்ட் இருக்கிறதுனால கான்சனன்ட் பிளெண்ட். என்ன பண்றோம்? பிளெண்டிங் பண்றோம், அதை தான் நம்ம கான்சனன்ட் பிளெண்டா சொல்றோம். சோ அத பேரெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? சோ நம்ம ப்ர வேர்டை பார்க்கலாமா? இத படிங்க பார்க்கலாம். ப்ர ப்ர ஏ பிரிக் 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 வருதா படிக்க? பிரிக். இப்ப பாருங்க, இந்த வேர்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. பிரஷ் 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 கரெக்டா? பிரஷ். இது வந்து டயக்ராஃப் உங்களது, ஐ மீன் எஸ் டயக்ராஃப். ஓகேங்களா? பிரஷ். இது பாருங்க, இத படிங்க. கிராப் கிராப் கிரிப் கிராப் கிராப் கிரிப் அப்படி. இது படிங்க. எர்த்ஸ் கிரஸ்ட், ஜியோகிராஃபில எல்லாம் நீங்க படிச்சுப்பீங்க. அஸ்ட் கிரஸ்ட் கிராக் கிரஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். கிராக் கிராக் கிராக். பாருங்க, இல்ல ட்ரில் ட்ரில் ட்ரில், ரெண்டு வாட்டி இல்ல, ட்ர இல்ல ட்ரில் ட்ர இப் ட்ரிப் ட்ர ஆப் ட்ராப் ரம், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ட்ரல. ட்ரம். அடுத்தது ட்ரிங்க்கும் எழுதலாம், ட்ராங்க்கும் எழுதலாம். இது எல்லாமே ட்ரல எழுதலாம் பாருங்க. ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க், verb 1 verb 2 verb 3. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு வினை சொல்லுன்னு சொல்வீங்களா? வேர்பா வினை சொல். ஸோ verb 1 verb 2 verb 3 அப்படி. நீங்க ஃபிளாஷ் லைட் அடிக்குதுன்னா இங்க எழுதுறேன். அதை இங்க உங்களுக்கு லைட் அடிக்குது, அதனால இந்த வார்த்தை இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது இது இ. ஸோ ஒரு 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 வவல் மாறதுனால எப்படி உங்களுக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் மாறுது பாருங்க. எல்லா இடத்துலயும் வெறும் ஒரு வவல் மட்டும்தான் மாறி இருக்கு, மத்தது எல்லாம் சேமா தான் இருக்கு. அப்ப இங்க இங்கு ஆங்கு அங்கு, இங்கு ஆங்கு அங்கு, ஒரு வவல் மாறதுனால எப்படி ப்ரொனன்சியேஷன் மாறுது நீங்களே கவனிங்க. ஆல்ரைட், ஹோப் இட்ஸ் கிளியர். ரைட், அடுத்ததுக்கு போலாமா? ஃப்ராக் இருக்கு என்கிட்ட, ஒரு ஃப்ரில் வச்ச ஃப்ராக் இருக்கு. ஃப்ரில் 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 ஃப்ராக் ஃப்ராக். ஓகே, ஃப்ராக் அப்படி கூட எழுதலாமா? ஃப்ராக் ஆக் ஃப்ராக் ஃப்ராக். அடுத்தது பாருங்க, கிராஸ்ப் 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 கிராப் கிராஸ்ப், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம் இதுலயும். ஈயோட சேலம் தான் கிரா, இது கிரீ, இது திருப்பி கிரா தான் வருது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரீடிங் போது பிரிண்ட் பிரிக்னா முள்ளு குத்திச்சு, பிரிக் பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே,
பிராங்க். பிராங்க்னா என்னது? யாராவது நம்ம மேல ஒரு கேலி செய்யறதுக்காக நம்மளுக்கு பண்ணுவாங்க இல்லையா? பிராங்க். யூ டோன்ட் பிளே அ பிராங்க். 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 குற்றல ட்ரிக். ராக். ரக். எல்லாம் இங்க பாருங்க, எல்லாமே இங்க ஒரு வவல் மாறுது பாருங்க. எல்லாமே மத்ததெல்லாம் சேமா இருக்கு. ட்ரிக்கு, ட்ராக்கு, ட்ரக்கு. ஓகேங்களா? ட்ரிப்பு. ட்ரலயும் நிறைய வேர்ட்ஸ் வரும். ட்ரவும் ட்ரலயும் நிறைய வேர்ட்ஸ் வரும். ட்ரிப்பு, ட்ரங்க், ட்ரக்கு, ட்ரங்க், ட்ரங். ஓகேங்களா? ட்ரங்க். ஆல்ரைட். ஸோ இத வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மூலியமா இன்னும் நீங்களே இப்போ ஸ்பெல்லிங் சவுண்ட் இப்ப நான் எழுதி போட்டேன், நீங்க கூட்டி படிச்சீங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு வேர்ட் வால் மூலியமா நான் ஒரு பிக்சரை காமிப்பேன், அது என்ன வேர்டுன்னு நீங்க தெரிஞ்சு நீங்களே அதை கூட்டி எழுதுங்க பார்க்கலாம். இது எல்லாம் எழுதிட்டீங்களா? சோ இதெல்லாம் தான் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். இப்ப கொடுத்த வேர்ட்ஸ நீங்க வீட்டுக்கு போய் சும்மா புக்க மூடி வச்சிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? இது எல்லாம் போயிட்டு ட்ரில், கிர, கிர, ஆப், கிராப் இந்த மாதிரி கூட்டி கூட்டி நீங்க படிக்கணும். அப்ப இப்போ நம்ம எஸ்ஹெச்ல சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க இதை வச்சு சென்டென்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ ஃப்ரில்டு ஃப்ராக். என்கிட்ட ஒரு ஃப்ரில்டு ஃப்ராக் இருக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ உங்க முன்னாடி தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு சென்டென்ஸை எழுதலாம். ஓகே, ரைட். ஐ வந்தா ஹேவ் வரும், ஹி வந்தா, ஷீ வந்தா இங்க ஷீ ஹேஸ் அ ரெட் ஃப்ராக். பாருங்க, ஷீ ஹேஸ் அ ரெட் ஃப்ராக். ஃப்ராக். ஷீ ஹேஸ் அ ரெட் ஃப்ராக். ஸோ இந்த மாதிரி கட கட கடன் ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் எழுத ஆரம்பிங்க. இப்போ நான் என் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ தட் நீங்க வந்து நீங்க இப்போ என்ன ஒலி கேக்குதோ அந்த ஒலி கேட்டுட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க என்னென்ன உங்களுக்கு சவுண்ட்ஸ் கேக்குதோ. ரைட். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் நவ். ஐ ஹோப் நவ் இட்ஸ் மோர் ஈஸி ஃபார் யூ டு பிளெண்ட். உங்களுக்கு பிளெண்டிங் இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ரைட். பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன என்னவா தெரியுது உங்களுக்கு? இது வந்து ஒரு செடி. செடியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்போ பிளான்ட்ல என்ன சத்தம் கேக்குது உங்களுக்கு? ப, இல்ல, ஆண்ட். எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குது? பி அண்ட் எல்லோட காம்பினேஷன் தான் உங்களுக்கு கேக்குது இல்லையா? அப்ப நம்ம அதை எடுப்போமா? பிளான்ட்ன்றது பாருங்க, இங்க எடுத்துடுறோம். ப, ஈ, என்ற ஏன்ற வவல் தான் கேக்குது எனக்கு. இதுதான் எல்லாருக்குமே பிளான்ட். இப்ப பாருங்க, அடுத்ததாக இப்ப நீங்க தான் பண்ணும். இத ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரெஸ். அப்போ ட்ர எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேட்டது உங்களுக்கு? எந்தெல்லாம் கேட்டது ஒலி? ட்ரெஸ். வாய் எப்படி போச்சு? எஸ்ன்னு சொல்லும் போது மேல போச்சியா சைட்ல போச்சியா அப்படின்னு பாக்கணும் நம்ம. ட்ர எழுதிட்டீங்களா நீங்க எல்லாருமே? உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எப்படி எழுதணும்னு. எழுதிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம எழுதுவோம். ட், ர், ர். என் வாய் சைட்ல தான் போச்சு, மேல போல. மேல போனா நான் ஏன்ற வவல் எழுதுவேன். இங்க எ ரெண்டு எஸ் எழுதுவோம் நம்ம. ட்ரெஸ். பாருங்க, டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்தா உங்களால அந்த சவுண்டை வந்து அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு பேரு தான் டீகோடுன்னு பேரு. நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். இது வந்து நண்டு. நண்டு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? கிராப். அப்போ கிராப்ல எத்தனை ஒலி கேக்குது? எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குது? க, ர், க்ர,
ஆ பு ஆ ஏயோட ஒலி தான் இங்க ஆன்று கேக்குது எனக்கு. அப்போ க க ஆ கிரா கிரா. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? பாருங்க அடுத்ததாக பாருங்க. ஃபோர்த் ஒன் இது என்னது? ஒரு ட்ரம். நீங்க எழுதுங்க பார்க்கலாம். நான் டைம் கொடுக்குறேன். எத்தனை ஒலி கேக்குது உங்களுக்கு? 4 ஒலி கேட்கணும். அதாவது ஒரு கான்சனன்ட் பிளெண்ட் இருக்கு, ஒரு வவல் இருக்கு, அப்புறம் ஒரு கான்சனன்ட் இருக்கு. ட்ரம் ட அம் 4 ஒலி கேக்குது. கரெக்டா எழுதி இருப்பீங்கன்னா நம்புறேன். ட ட்ரம். எழுத முடியுதா எல்லாரும்? எல்லாருக்கும் ஒலி வந்து கண்டுபிடிக்க முடியுதா? டீகோட் பண்ண முடியுதா? கை தட்டுறாங்க. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கிளாப். அப்ப எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேட்டுச்சு நம்மளுக்கு? கவும் இல்ல கிள 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 ஆப். ஆ என்ற வவல் தான், ஏ என்ற வவல் தான் கேக்குது நம்மளுக்கு. க ஆ பு ஆ. புரியுதா உங்களுக்கு? குட். அடுத்ததாக பாருங்க. இது வந்து ஒரு கடிகாரம். கடிகாரம் இங்கிலீஷ்ல கிளாக்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை ஒலி கேக்குது உங்களுக்கு? க இல் ஆ க க என்ற ஒரு ஒலி தான் கேக்குது. பட் நம்ம இங்க சிகேன்று எழுதுவோம். கரெக்டா? கிள கிள. அப்போ க க தான் ஃபர்ஸ்ட். க இல் ஆ க. ஓகேங்களா? ரெண்டு கவும் எழுதி. ரைட். அடுத்ததாக பாருங்க. இது வந்து ஒரு குச்சி. குச்சியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்டிக். ஸ்டிக். அப்ப எந்த ஒலியெல்லாம் கேக்குது? ஸ்ட ஏ க. திருப்பியும் க என்ற ஒரு ஒலி தான் கேக்குது. நம்ம சியும் கேயும் ரெண்டுமே எழுத போறோம். இங்க பாருங்க. இக்கு என்ற வவல் தான் கேக்குது நம்மளுக்கு. க க. ரைட். வெரி குட். ஓகே. அடுத்ததாக பாருங்க என்ன எழுதியிருக்கு. இது வந்து கருப்பு கலர். கருப்பு கலர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பிளாக். கருப்பு நிறம். கரெக்டா? பிளாக் நம்ம சொல்லுவோம். பிளாக் கலர். இப்ப பிளாக்னு எத்தனை ஒலி கேக்குது? எழுதுங்க பார்க்கலாம். ப ல ஆக். ரெண்டு கவும் எழுதணும். சிகே என்று எழுதணும். பிளாக் எழுதுங்க பார்க்கலாம். பிளாக் எழுதிட்டீங்களா? இப்ப நான் எழுதவா? ப ல் ஆக். மொத்தம் எத்தனை ஒலி கேக்குதுன்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்புறமா நம்ம எழுதணும். இங்கேயும் நான் வந்து எப்போ சிகே போடணும், எப்போ கே போடணும்ன்ற அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ப ல் ஆ க். ஓகே. பிளாக் எழுதிட்டீங்களா எல்லாரும்? பாருங்க அடுத்ததாக பாருங்க. ஃப்ராக். எந்த பிளெண்ட் கேக்குது? ஆக். எழுதுங்க பார்க்கலாம். ஃப்ராக் 4 ஒலி கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்குமே? ஃப் கேக்குதா? கேக்குதா? ஆ கேக்குதா? க. இதுல எந்த கான்சனன்ட் பிளெண்ட்? ஃப் அண்ட் எல்லாரும் எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். ஃப் ஆ க. வெரி குட். வெரி குட். எல்லாரும் எழுதி இருப்பீங்க. இது என்னது? இது ஒரு பிரஷ். பெயிண்ட் பிரஷ். பிரஷ். எத்தனை சத்தம் கேக்குது? கவனிங்க. ஷ்ன்னு கேக்குது. இப்ப நம்ம படிச்ச டயக்ராஃப் ஒண்ணு படிச்சோம் இல்லையா? ஷ்னா என்ன எழுதணும்? எஸ்ஹெச்ன்ற சத்தம் தான் இஷ். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? ப. ஃபர்ஸ்ட் சத்தம் என்ன கேக்குது? ப. அம்பர்லா. யூன்ற சத்தம் தான் கேக்குது. ஆஷ் கிடையாது. அஷ். சத்தம் தான் ஷ். எஸ் அண்ட் ஹெச். வெரி குட். பாருங்க. கிராஸ். இப்ப இது வந்து க க. கிராஸ். கிராஸ் சொல்ல மாட்டோம். கிராஸ் இல்ல கிராஸ். கிராஸ் இஸ் கிரீன்.
வெரி குட். லாஸ்ட் ஒன் பாக்குறோம் பாருங்க. இது வந்து பிரிக். பிரிக்ல என்னெல்லாம் கேக்குது? பிர பிர என்ற பிஆர் என்ற கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குதா? பிர இக் இ ஐ என்ற வவல் கேக்குதா? க க இங்கேயும் நம்ம சிகே என்று எழுதுவோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் சிகே எழுதணுமா கே எழுதணுமான்றது பார்ப்போம். ப இக் இக் எழுதிட்டீங்களா எல்லாரும்? பாருங்க சூப்பரா பண்ணிட்டோம். வெரி குட். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு அந்த சிகேன்றது எப்போ போடுவோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.